வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே கோவம் வரும். அதுவும் ஆர்ஜி ஆனந்தி இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கு, வீக்லி டாஸ்க்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களை வந்து எப்படி அசிங்கப்படுத்துறது, சாய்க்கிறது. இந்த வீக்லி டாஸ்க்கில் கூட பார்த்தீங்கன்னா சிவகுமார் மேலே ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அவர் வந்துட்டு ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் வந்து எட்டி பார்க்குறாரு அப்படின்னு. அவர் பாவம் ரொம்ப நொந்து போயிட்டார். இப்போ வந்து காலையில் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய விஷால்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து முடியவே முடியாது, அது இன்னும் இடுப்பில் கை வச்சுட்டு. ஆக்சுவலாக அங்கே பண்ண போகிறது வேறையாகும். அவங்களாம் ஒன்றும் சொல்லலை, அவங்களாம் ஓகேன்ட்டாங்க அந்த டாஸ்க்கை பண்ணுறேன்னு. இவங்க புதுசாக கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு அழுகிய இது பண்ணி தனியாக போய் உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து இவங்க சாப்பிடாமல் இருந்திருக்காங்க போல இருக்குது. அருண் என்ன நினச்சிருக்காருன்னா, இவங்க சாப்பிடாமல் அங்கே இருக்கும்போதே இதை டக்கு டக்கு பேசி முடிச்சு இதுக்கு வந்து ஒரு ஃபைனலில் முடிச்சிடலாம். இல்லைனா இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம சத்யா கேப்டனாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்துட்டு 2 நாள் இழுத்தாங்க. அது வந்து அங்கே வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க, ஏங்க இப்படி ஜவு டைமே இழுத்தீங்க, இதை பண்ணால் தான் என்ன அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு கேப்டனாக இருக்கும்போது அதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை காலையே வந்துட்டு 2 பக்கம் பேசி டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு. எல்லாருமே சாப்பிடாம தான் இருந்தாங்க. சரிங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்துட்டு அருண் அங்கே நிற்க வச்சு, நீங்கள் நல்லா பண்ணீங்க. எப்பயுமே தெரியல உங்களுக்கு, வாழைப்பழமாவது ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாழைப்பழத்தில் ஊசி சொருகுவாங்க. நல்லா பண்ணிங்க, எவ்வளோ இது பண்ணிங்க. காலையில் கூட எங்களுக்கு நல்லா வந்து அந்த முடிவில் எடுத்து கொடுத்தீங்க. ஆனால் உங்களால் நான் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டேன். மற்றவங்க சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப பசியாக வர இருந்தேன். உடனே அங்கேருந்து ஜாக்லின், ஆமாம் நீ இந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடியே சொன்னல, எப்பா சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபுட்டு தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா, டிசிஷன் எடுத்திருந்தா அந்த ஃபுட்டு சீக்கிரமாக ரெடியாக இருக்கும், எனக்கும் சாப்பாடு சீக்கிரமாக கிடச்சிருக்குமா. எடுக்க விட்டாதானே ஃபுல்லாக இழுத்துட்டு போனது கேர்ள்ஸு. நாங்கள் உள்ளே போய் பேசுகிறேன், இங்கே போய் பேசுகிறேன். திடீர்னு பார்த்தா பவித்ரா சண்டை, பவித்ரா கூட இவங்களும் உட்காந்துருந்தாங்க. இவங்க டைம் எடுத்துட்டு இவங்க தனியாக நான் போய் பேசுகிறேன். நடுவில் கூட ஒரு வாட்டி வந்து அருண் சொல்லியிருப்பார், சரி எல்லோரும் உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லினா அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. காலையில் நீங்கள் யாரெல்லாம் லைவ் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், அதில் அவர் சொல்லியிருப்பார், சரி இங்கே உட்காருங்க பேசலான்னு சொல்லணும். அடுத்த நிமிஷம் பார்க்குறாரு, எல்லாம் நாங்கள் உள்ளே போய் பேசிட்டு வரோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஒரு கேப்டனுக்கு மரியாதை கொடுக்காம நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. அப்போ தான் வந்துட்டு பவித்ரா வந்து சண்டை போட்டிருப்பாங்க. இன்னும் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி இழுத்துட்டு கடைசியில் வந்து அருண் மேலே போட்டு 2வது ரிப்பனி தூக்கினாங்க பாருங்க. அதாவது அவங்க மைண்டுக்குள்ளே என்னென்னா, எப்படியா இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே 5 ரிப்பனி தூக்கிடணும், அவரை கேப்டன்ஷிப்லேருந்து தூக்கிடணும். அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தோட சிறப்பம்சம். அதனால தான் அவங்கள வந்து நிறைய பேர் வந்து நாட்டாமை, விஷப்பூச்சி, அப்புறம் வந்து விஷ பாட்டில் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இது உண்மையிலே ஒர்த்தா? என்ன கேட்டிங்கன்னா ஒர்த்தே கிடையாது. அதேமாரி பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே வந்து சொல்லணும், அது எல்லாருக்கும் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா தான் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து மண்டை ஆட்டுறாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உண்மையிலே அருண் அந்த மாதிரி தான் இழுத்தடிச்சாரா, எதுக்காக பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.